சீரடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் ராமநவமி மிக பெரிய அளவில் கொண்டாடப்பட்டது. சித்திரை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டுள்ளது. கோபர்காவனின் நில அளவைத்துறையில் சர்வேயராக இருந்தவர் கோபால் ராவ் குண்ட் ஆவார். அவர் பாபாவின் தீவிர பக்தர். அவருக்கு திருமணமாகி பல வருடங்களாக குழந்தை இல்லை. சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த மகிழ்ச்சியினால் 1897 அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ், முஸ்லிம் ஞானியரின் நினைவு தினம் கொண்டாடும் எண்ணம் உதித்தது. சாய்பாபாவிடம் கலந்தாலோசித்த பிறகு உருஸ் தினம் ராம நவமி என்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. சாய்பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது. திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி ஒன்றும் எம்பிராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி ஒன்றும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு துவாரகாமாயி என்று சாய்பாபாவினால் அழைக்கப்பட்ட மசூதியின் 2 மூலைகளிலும் ஊன்றப்பட்டன. இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது. சீரடியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா ராமநவமி என்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது. இவ்வாறாக ராமநவமி திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கையில் பகலில் 2 கொடி ஊர்வலமும் இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கமான கோலாகலத்துடன் அனைவரின் ஆரவாரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன. 2 ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒன்றாக வேலை செய்து வந்ததும் அவர்களிடையே எவ்வித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை. ஆரம்பத்தில் 5000 முதல் 7000 மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் 75,000 அதிகரித்தது. எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கலகமோ பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை. என் ஆன்மீக சொந்தங்களே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், ராமநவமி, உருஸ் என்ற 2 திருவிழாக்களை ஒன்றாக இணைப்பதென்பது ஹிந்து முஸ்லிம் ஆகிய 2 சமூகத்தினரையும் ஒரே சமூகத்தினராக எண்ணுவதாகும். என்னுடைய அனுபவத்தில் நமது சாய்பாபா சமூக பாரபட்சமின்றி இன்றளவும் அனைத்து தரப்பினரின் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி வைக்கிறார். நமது வேண்டுதல்கள் நிறைவேறும் காலம் வெகு விரைவில் வரும். மனம் தளராமல் காத்திருப்போம். வெற்றி நிச்சயம். ஓம் சாய்ராம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நான் போடுற சாய்பாபாவின் அற்புதங்கள், மகிமைகள், அவரின் வாழ்க்கை வரலாறு, விரத முறைகள் பற்றிய வீடியோக்கள் உங்களுக்கு வரும்.